கமலா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நாட்டின் 79வது சுதந்திர தின விழா. தேசிய கொடி ஏற்றி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய தேரோட்டம். ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். குறிஞ்சி நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தேசிய கொடியேற்றி வைத்தார். இனி விரிவான செய்திகள். குறிஞ்சி நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பில் 79வது சுதந்திர தின விழாவையொட்டி நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தேசிய கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் சார்பாக நாட்டின் 79வது சுதந்திர தின விழா அப்பகுதியில் உள்ள மைதானத்தில் கொண்டாடப்பட்டது. நல்வாழ்வு சங்க தலைவர் புருஷோத்தமன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி தேசிய கொடி ஏற்றி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகள் மாணவர்களுக்கு நடைபெற்றது. அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் செயலாளர் சச்சிதானந்தம் மற்றும் நல்வாழ்வு சங்கத்தினர், ஊர் பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நேர்த்து அந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம ஒவ்வொரு நாளும் போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த சுதந்திரத்தையும் பேணி பாதுகாக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். மிகுந்த நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு எந்த தலைவர்களை சுட்டு கொன்றார்களோ அவங்கள இன்னைக்கு இவங்க போட்டுற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தினுக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் வேறறுத்து இன்னைக்கு அந்த சுதந்திரத்தை திரும்ப நம்ம யாருக்கும் விலை போகாமல் அந்த சுதந்திரத்தை நம்ம பாதுகாக்கணும் என்று இந்த நேரத்தில் நம்ம அனைவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும். நேற்று காலையில் தான் வந்தேன் அமெரிக்காவிலேருந்து. அந்த தூக்கம்லாம் மாறி போச்சு. எழுந்திரிக்க ரொம்ப சிரமமாக இருந்தது. அதனால் லேட் ஆகிடுச்சு. அதே போல் இந்த சில பேர்லாம் எம்எல்ஏ ஆகிட்டால் தொகுதிக்கு முதலாளி மாதிரி நடந்துக்குவாங்க. நான் அந்த மாதிரி எப்போதுமே கிடையாது. உங்களுக்கெல்லாம் நான் எப்போதும் வேலைக்காரன் தான். கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கங்க. எப்போதும் நீங்கள் கூட்ட குரலுக்கு நான் ஓடி வந்து நிற்பேன். உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுப்பேன் என்று இந்த நாளில் மீண்டும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு, என்னை பெரும்பாலான வாக்கு விசால தேர்ந்தெடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி, இந்த தொகுதிக்கு எப்போதும் அரும்பாடுபட்டு கொண்டிருப்பேன். அதுவும் உங்கள் சங்கம் எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டுருந்தது எல்லாருக்குமே தெரியும். எந்த அடிப்படை வேலை தான் முதல்ல உங்கள் தொகுதியில் தான் நிறைய நடக்குது. அதிகமாகவும் நான் செய்தது நம்ம குறிஞ்சி நகர் தொகுதிக்கு தான். நிறைய எல்லா வேலைகளும் முடிச்சுட்டேன். ரோடெல்லாம் இன்னும் 1-2 ரோடு இருக்குது. அதையும் இன்னும் 2-3 மாதத்தில் முடிச்சிடுவேன். இன்னும் இந்த சுத்தமாக சுகாதாரமாக இருக்கிறதுலையும் நம்மளுடைய பணியாளர்கள்லாம் சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க. அதையும் தொடர்ந்து நம்ம பராமரிச்சுன்னு இருக்கிறோம். தொடர்ந்து பின்பற்றின்னு இருக்கிறோம். எல்லா விஷயங்களும் சிறப்பாக செயல்படும். நான் உள்ள வரைக்கும் உங்களுக்கும் நன்றி கடன் பட்டவனாகவும் உங்களுக்கு வேலைக்காரனாகவும் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று கூறி, நம்முடைய சங்கத்திற்கும் நம்ம மக்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறும். நன்றி. சுதந்திர தின விழாவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின விழாவையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை, மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சாதனை புரிந்த காவலர்களுக்கு விருதுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை செயலர்கள், அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் பங்கேற்று கண்டு ரசித்தனர். முன்னதாக சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், மரப்பாலத்தில் இருந்து முள்ளோடை வரை உள்ள கடலூர் தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்தி மேம்படுத்த ஒப்புதல் பெறப்பட்டதாகவும், 50 MLD கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் 500 கோடியில் தொடங்கப்பட உள்ளது என்றும், புதுச்சேரி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத ஓய்வூதியம்
12,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் காரைக்காலில் உள்ள TR பட்டினம் காவல் நிலையம் 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது மற்றும் 25,000 ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் சக்தி அபியான் அமைப்பு சார்பாக அமைதி நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. சக்தி அபியான் சார்பாக புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் திருமதி ரமா வைத்தியநாதன் தலைமையில் பிரியா, சக்தி அபியான் மாநில ஒருங்கிணைப்பாளர், சக்தி குழு தலைவிகள் விமலா, ராஜகுமாரி, சக்தி குழு உறுப்பினர்கள் மற்றும் பெண் சமூக ஆர்வலர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த அமைதியான நடைப்பயணம் நடைபெற்றது. சக்தி குழு உறுப்பினர்கள் இணைந்து சுதந்திர இரவு, என் இரவுகள், எனது விதிகள், #Women Against Hate, பெண்கள் இரவில் பாதுகாப்பாக நடக்கக்கூடிய வகையில் அனைத்து பொது இடங்களிலும் சிறந்த தெருவிளக்குகள் அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இரவு நேரத்தில் குறைந்த விளக்குகள் மற்றும் தனிமையான பகுதிகளில் வலுவான காவல்துறை கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. பெண்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் 24 மணி நேரமும் எளிதாக பயன்படுத்தக்கூடிய மற்றும் பாதுகாப்பான பொது போக்குவரத்து வசதிகள் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தெருக்கள், பூங்காக்கள் மற்றும் பொது போக்குவரத்து நிலையங்களில் துல்லியமாக கண்காணிக்கும் CCTV கேமராக்கள் அமைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. என் தெரு, என் இரவு, சுதந்திரம், என் உரிமை. என் தெரு, என் இரவு, பயமின்றி நடப்போம். முகம் உயர்த்தி நடப்போம். நீதி ஒளி பரப்புவோம். என் தெரு, என் இரவு, சுதந்திரம், என் உரிமை. வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழிநீர் அம்மன் ஆலய தேரோட்டத்தை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கழுநீரம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் 5ஆம் வெள்ளியில் நடைபெறும் தேரோட்டத்தை பிரெஞ்சு ஆட்சிக்கால முதலே ஆளுநர் தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைப்பது வழக்கம். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தின் ஆடி பெருவிழா கொடியேற்றம் கடந்த வாரம் வெகு விமர்சையாக தொடங்கியது. விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி மற்றும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் அருள்மிகு செங்கழு நீரம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று கொடியேற்றும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக செங்கழு நீரம்மன் ஆலய தேர் திருவிழா வெள்ளிக்கிழமையான இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இதில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகிய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர். தேரோட்டமானது வீராம்பட்டினம் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது. தேர் திருவிழாவில் சமூக அமைப்புகள் சார்பில் அன்னதானம், தண்ணீர், மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்தன. திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு தேசிய கொடி ஏற்றி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நெட்டப்பாக்கம் சிவன் கோவில் அருகில் அமைந்துள்ள 75 அடி உள்ள கம்பத்தில் 79வது சுதந்திர தின விழாவில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மகாத்மா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து, முத்துக்குமாரப்பா ரெட்டியார் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து தேசிய மூவர்ண கொடி ஏற்றி வைத்து மாணவ மாணவிகள் மற்றும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். அருகில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஓர்போட்டான் நிறுவனமும் அரியாங்குப்பம் பஞ்சாயத்து அலுவலகமும் இணைந்து நடத்திய மாணவர்களுக்கான OMG பயிற்சி முகாமில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழு நீரம்மன் ஆலய தேரோட்ட விழாவில் புதுச்சேரி ஓர்போட்டான் நிறுவனமும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகமும் இணைந்து OMG பயிற்சி முகாமை வீராம்பட்டினத்தில் நடத்தியது.
இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். OMG முகாமில் நடைபெற்ற குப்பை மேலாண்மை வகுப்பில் கலந்து கொண்ட அரியாங்குப்பம், வீராம்பட்டினம் மற்றும் மணவெளி ராதா ஆங்கில பள்ளி மாணவ மாணவிகள் பூமியை பாதுகாக்கும் நோக்கில் குப்பையின் வகைகள் மற்றும் அவற்றின் சரியான பிரிப்பை கற்றுக்கொண்டனர். இவை அனைத்தும் கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் சிந்தனையின் ஒரு பகுதியாக மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. OMG முகாமை பூஜா ஹெட்ஸ் அன்புடன் தொடங்கி வைத்தார். ஆர்புட் அண்ட் ஜெம்ஸ் பகுதியில் பல குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விளையாடினர். ₹1 நாணய பங்களிப்பு, இந்திய குடிமகன் உறுதி, காயின் ரிவல்யூஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்ற முயற்சியில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் நாணயத்தை வழங்கினர். ஓர்போட்டான் நிறுவனத்துடன் இணைந்து பாண்டி டிராபி, பிபின் வேர்ல்ட் ரெக்கார்ட் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூடம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. முகாமில் மாணவர்கள் தாமாக முன்வந்து ஆகஸ்ட் 23 செயற்கை நுண்ணறிவு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பதிவு செய்தனர். அந்த நாளில் மனிதவளம் வெர்சஸ் AI ரேஸ், மன அழுத்தம் குறித்த அமர்வுகள், AI உருவாக்கிய படங்கள் உள்ளிட்ட பல முக்கிய தலைப்புகள் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் கமலக்கண்ணன், ராஜ்குமார், பவித்ரா, அருண், சரோஜா உள்ளிட்ட பல அரசியல் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிகழ்வில் பங்கேற்க arputan.life என்கிற இன்ஸ்டா மற்றும் வாட்ஸ்அப் இணைய வழி தளங்கள் மூலம் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா மற்றும் சர்வதேச தரம் மேம்படுத்தப்பட்ட ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷன் புதிய ஆய்வகம் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சவுத் பிரசிடென்ட் ரொட்டேரியன் ராஜன் பாபு மற்றும் வொகேஷனல் சர்வீஸ் இயக்குனர் ரொட்டேரியன் ஜென்சன் பீட்டர்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சோம்தேவ் கோயல் அக்சஸ், ACSYS இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பங்கேற்று சிறப்பித்தார். விழாவின் தொடக்கமாக கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பேண்ட் வாத்தியங்கள் இசைக்க சிறப்பு விருந்தினர்களுக்கு சுதந்திர தின சிறப்பு வரவேற்பு உற்சாகமாக அளிக்கப்பட்டது. தொடக்கமாக கல்லூரி வளாகத்தில் மூவர்ண தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகள் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசபக்தி பாடல்கள் பாடப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்வாக இந்த ஆண்டு கல்லூரியில் AC டெக்னீஷியன் பயிலும் மாணவர்களின் தொழிற்கல்வி தரம் நன்கு மேம்பாடு அடைய ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சவுத் சங்கத்தினரால் நிறுவப்பட்ட சர்வதேச தரம் மேம்படுத்தப்பட்ட புதிய ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷன் ஆய்வும் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த ஆண்டு தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டன. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இந்த ஆண்டு பயிலும் மாணவ மாணவிகள் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி மற்றும் ரங்கோலி போட்டிகளில் பங்கு பெற்றனர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர் பரிசளித்தார். தொடர்ந்து விருந்தினர் முன்னிலையில் மாணவ மாணவிகள் சிறப்பு யோகாசன செய்முறை செய்து காண்பித்தனர். நிகழ்ச்சியில் விருந்தினர்கள் மாணவர்களுக்கு மனிதநேயம், தொழிற்திறன் வளர்த்துக் கொள்ளுதல், சுய தொழிலின் முக்கியத்துவம் போன்ற மைய கருத்துக்களை தங்களது உரையில் திறம்பட எடுத்துரைத்தனர். தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய சுதந்திர தினம் மற்றும் புதிய ஆய்வக திறப்பு விழா தேசிய கீதத்துடன் இனிதாக நிறைவு பெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் 79வது சுதந்திர தின விழாவில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடி ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். விழாவில் JE பிரவீன்குமார், ரங்கமன்னார் மற்றும் அலுவலக ஊழியர்கள் ஆறுமுகம், சின்னது நாகராஜன், ராஜேந்திரன், பழனி, கிருஷ்ணமூர்த்தி, ரமேஷ், முருகையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நோனாங்குப்பத்தில் உள்ள பாண்டி ஓஷன் பார்க்கில் 79வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பாண்டி ஓஷன் பார்க்கில் இன்று நமது இந்திய திருநாட்டின் 79ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஓஷன் பார்க்கின் இயக்குனர் அன்பு தேசிய கொடி ஏற்றி ஊழியர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். பின்பு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துகள் பரிமாறப்பட்டது. மேலும் ஓஷன் பார்க்கின் எதிர்கால வளர்ச்சிக்கு அனைவரும் ஒன்று இருந்து செயல்பட உறுதிமொழி ஏற்றனர். பாரத ஸ்டேட் வங்கி வில்லியனூர் கிளை சார்பில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தின விழா மேற்கு தேரடி வீதி பாரதி ஸ்டேட் வங்கி வில்லியனூர் கிளை வளாகத்தில்
வண்ண மலர்களாலும் கோலத்தாலும் அலங்கரிக்கப்பட்டு தேசிய கொடி ஏற்றி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, கண்ணகி அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி, புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி, தூய இருதய மரியன்னை அரசு உதவி பெறும் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி ஆகிய 5 பள்ளிகளின் சிறந்த மாணவர்கள் மொத்தம் 35 பேருக்கு ஊக்க பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. வரவேற்பு விழாவில் பாரத ஸ்டேட் வங்கி வில்லியனூர் கிளையின் துணை மேலாளர் தமிழரசி வரவேற்புரையாற்றினார். திருபுவனை கிளை மேலாளர் ஐசக் சுனில், வாடிக்கையாளர்களும் ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளருமான சூசை மரியநாதன் டொமினிக், வில்லியனூர் கிளையின் ஊழியர் மோனிகா ஸ்ரீ ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர். பாரத ஸ்டேட் வங்கி வில்லியனூர் கிளை மேலாளர் ராஜதுரை வெங்கடேசன் தலைமை தாங்கி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. கொடியேற்று விழாவை தொடர்ந்து கிளை மேலாளர் ராஜதுரை பேசுகையில், நம் முன்னோர்கள் ரத்தம் சிந்தி இன்னுயிர் தியாகம் செய்து பெற்ற இந்திய சுதந்திரத்தின் மேன்மையான வரலாற்றை நினைவு கூர்ந்ததுடன் நாம் அனைவரும் இறுதி மூச்சு உள்ளவரை நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றிடும் வகையில் தொடர்ந்து நிதி சேவை ஆற்றிட வேண்டுகோள் விடுத்து வாடிக்கையாளர் சேவையினை சிறப்பாக செய்வோம் எனவும், எதிர்காலத்தில் நம் இந்திய பொருளாதாரம், விஞ்ஞானம் உள்ளிட்ட அனைத்து வகையிலும் மேம்பட இன்றைய மாணவர்கள் பாடுபட வேண்டும் என வேண்டுகோள் வைத்தார். தூய லூர்து அன்னை திருத்தல அதிபரும் பங்கு தந்தையுமான ஆல்பர்ட் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வில்லியனூரில் இயங்கும் பள்ளிகளில் கல்வி, விளையாட்டு, விஞ்ஞானம் உள்ளிட்ட சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு வங்கியின் சார்பாக ஊக்கப்பரிசு அளித்து சிறப்புரையாற்றி பேசுகையில், முன்னோர்கள் ரத்தம் சிந்தி செய்த தியாகம் நமக்கு உரிமை கிடைத்தது. உரிமைக்கு நிகராக கடமை முக்கியம். தண்டவாளங்களை போன்று மாணவர்கள் இணைந்து செயலாற்ற வேண்டும். சமதர்மத்தை நிலைநாட்டிட கடமையாற்ற வேண்டும் என தெரிவித்து மாணவர்களை ஊக்கப்படுத்த வங்கி முன்னெடுத்த முயற்சியை பாராட்டினார். விழாவில் ஓய்வு பெற்ற முதன்மை மேலாளர் ராஜாராம், ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளியின் ஊழியர் சுந்தர கணேஷ், ஸ்டேட் வங்கி வில்லியனூர் SBI கிரெடிட் கார்டு ஊழியர் பிரியதர்ஷினி, டிமேட் கணக்கு பிரிவு ஊழியர் பில்கேட்ஸ், நகைக்கடன் பிரிவில் அப்ரைசர் ஆறுமுகம், ஒப்பந்த சேவை பிரிவில் சுபாஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவர்கள் தங்கள் தேசிய அளவிலான பங்கேற்பு மற்றும் சாதனைகள் குறித்து பேசியது இதர மாணவர்களின் பெற்றோர்களை ஊக்கப்படுத்தும் விதத்தில் அமைந்தது. வாடிக்கையாளர்கள் சார்பாகவும் மாணவர்களின் பெற்றோர்கள் சார்பாகவும் பேசியவர்கள் வங்கியின் முயற்சியை வெகுவாக பாராட்டினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிளையின் பொறுப்பு மூத்த ஊழியர் சுதா செய்திருந்தார். நிகழ்வில் வாடிக்கையாளர்கள், மாணவர்களின் பெற்றோர், ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் அன்னை தெரேசா மக்கள் நல்வாழ்வு இயக்கம் சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் அன்னை தெரேசா மக்கள் நல்வாழ்வு இயக்கம் ஆகியவை இணைந்து சுதந்திர தின விழா ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த சுதந்திர விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி பள்ளி உபகரணங்கள், நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் போன்றவற்றை சிறப்பு விருந்தினர் கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமாரவேல் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவின் ஏற்பாடுகளை அன்னை தெரேசா மக்கள் நல்வாழ்வு இயக்க தலைவர் செல்வபாண்டியன், அதன் துணைத் தலைவர் வெங்கடேசன், உறுப்பினர்கள் விஷால், தருண் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு மற்றும் மத்திய விலங்கின் நல அதிகாரி டாக்டர் செல்வமுத்து அனைவரையும் வரவேற்று பேசி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்து பேசினார். நிகழ்ச்சியின் இறுதியாக ஆதரவற்ற இல்ல பாதுகாப்பு நிர்வாகி ஏஞ்சல் மற்றும் பொற்காவி ஆகியோர் நன்றி உரையாற்றினர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய தேரோட்டத்தையொட்டி வழங்கப்பட்ட அன்னதான நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டார். புதுச்சேரி வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள சக்தி வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் ஆடிப்பெரு தேர்விழா கொடியேற்றம் கடந்த வாரம் வெகு விமர்சையாக தொடங்கியது. விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வாக செங்கழுநீரம்மன் ஆலய தேர் திருவிழா வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அரியாங்குப்பம் RK நகரில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அன்னதான குழுவினருக்கு நன்கொடை அளித்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் அன்னதான குழுவினர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
சுதந்திர தினத்தையொட்டி உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் துணை இயக்குனர் சவுந்தரராஜன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறையில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் சவுந்தரராஜன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். இதில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் பாலசௌத்ரி, கண்காணிப்பு பொறியாளர்கள் பாலசுப்ரமணியன், நாகராஜன், உதவி பொறியாளர்கள் ராமநாதன், ரவிச்சந்திரன், இளநிலை பொறியாளர் விநாயகம், கண்காணிப்பாளர்கள் சதாசிவம், ஜெயகோபாலன், கல்யாணி, சிவகுமார் மற்றும் அலுவலக ஊழியர்கள் பங்கேற்றனர். பிரான்சில் பள்ளியில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புனித பிரான்சிஸ் அஸ்ஸி அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு கொன்சாக பள்ளியின் தாளாளர் ரோஸ் தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியர் குணா முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் மருதுபாண்டியன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நடனம், பாடல், மாறுவேட போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், பிரதீஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திமுக அமைப்பு செயலாளர் பாரதியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி திமுகவினர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரதி பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் முத்தரசன் தலைமையில் சென்னை சென்று மாணவரணி நிர்வாகிகள் அவரை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கண்டாக்டர் தோட்டம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் திருவிழா சிறப்பாக துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகர் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 11வது ஆண்டு திருவிழா துவங்கியது. இதில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் ஆரோக்கிய அன்னையை வழிபட்டு பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். விழா ஏற்பாடுகளை தண்டபாணி மற்றும் சேகர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், சொல்தார் ரவி, கிளை செயலாளர்கள் அகிலன், பிரகாஷ், விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் யோகேஷ், தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் விமல், தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் ஆனந்த், விக்னேஷ், தொகுதி மாணவரணி துணை அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன், கபாலி, நாராயணன், முருகன், கதிர், சிவா, மதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முதலியார்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நம் பாரத திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழா முதலியார்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் கிளை தலைவர்கள் சார்பாக கடலூர் சாலை பேருந்து நிறுத்தம் அருகில் தென்னஞ்சாலை ரோடு நயினார் மண்டபம் பகுதியில் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் கலந்து கொண்டு மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். சத்யராஜ் பேசுகையில், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றுவோம், பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம், உலகின் குருவாக பாரதத்தை உயர்த்துவோம் மற்றும் தாய் தந்தை பேச்சை கேட்டு மதிப்போம் என்றார். இவ்விழாவில் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள், நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் மற்றும் பவுச் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கிளை தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம், மனோகர், ஜெயராஜ், முருகன், நாராயணசாமி, சீனிவாசன் ஆகியோர் செய்திருந்தனர். இவ்விழாவில் பொதுச் செயலாளர் மேகநாதன், மகளிர் அணி தலைவி வசந்தி, பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் 79வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்ட நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை, ஆளுநர் மாளிகை, தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு துறை அலுவலகங்கள், பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா மற்றும் நகரில் உள்ள தலைவர்களின் சிலைகளும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நகர் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதனை புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு மகிழ்ந்து அதன் முன் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவையொட்டி வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 79வது சுதந்திர தின விழாவில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி தேசிய கீதம் இசைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை பற்றி சிறப்பு வரலாற்றை எடுத்துக் கூறினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்களை துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் வழங்கி
வரலாற்றின் சாதனைகளை பற்றி எடுத்துக் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர், துணை வட்டாட்சியர் பிரேம் சந்தர், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அதிகாரிகள், வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தின் ஊழியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழீர் அம்மன் ஆலய தேரோட்டத்தில் தொழிலதிபர் கணபதி ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதானத்தை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். மேலும் திருவிழாவிற்கு வந்த பக்தர்களுக்கு அரியாங்குப்பத்தை சேர்ந்த தொழிலதிபர் கணபதி ஏற்பாட்டின் அடிப்படையில் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொழிலதிபர்கள் கணபதி, சங்கீதா கணபதி, செழியன் மற்றும் வேல்முருகன், செந்தில், நரசிம்மன் உள்ளிட்ட அவர்களின் குடும்பத்தார்கள் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக ஷைன் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் குமரன், ஜெனமாறன் பில்டர்ஸ் உரிமையாளர் தங்கமணி மாறன், ஓஷன் பார்க் மற்றும் லட்சுமி ஜுவல்லரி உரிமையாளர் நவீன் பாலாஜி, பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் சுதந்திர தினம் மற்றும் நம் நாட்டு சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்ட தேச தலைவர்களின் தியாகங்கள் குறித்து விளக்க உரை வழங்கினர். முன்னதாக மாணவர்கள் தேச தலைவர்கள் போன்று வெகுவாக வேடமணிந்து வருகை தந்தது பார்வையாளர்களை கவர்ந்தது. மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மாணவர்கள் நாட்டுப்பற்று மற்றும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தி தேசிய கொடி ஏந்தியவாறு பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் டோல்கேட் அருள்மிகு மன்னாதசாமி உடனுரை ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி அரியாங்குப்பம் டோல்கேட் அருள்மிகு மன்னாதசாமி உடனுரை ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதனையொட்டி அம்மனுக்கு சகல அலங்காரமும் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகமாக பால், தேன், இளநீர், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆராதனைகள் நடத்தப்பட்டது. கொடியேற்றத்திற்கான ஏற்பாடுகளை பேராசிரியர் கபாலி ராஜகோபாலன் மற்றும் ஜெயலட்சுமி ராஜகோபால் குமாரர்கள், இளவழகன் மற்றும் சத்தியவண்ணன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பரிவட்டம் கட்டி பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வீதி உலா காட்சி சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து வருகிற 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் செய்து வருகின்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு மன்னாத சுவாமி உடனுரை ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலய நிர்வாகிகள் மற்றும் டோல்கேட், கன்னியகோவில், அரியாங்குப்பம், புதுச்சேரி மற்றும் அரியாங்குப்பம், மணவெளி, ராதாகிருஷ்ணன் நகர் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேரம்பை ஊராட்சி மன்றத்தில் சுதந்திர தின விழா மற்றும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் சுதந்திர தின விழா சிறப்பு கிராம சபை கூட்டம் நடுப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகம் அருகே நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை தாங்கினார். ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னி வளவன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி, வானூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுபாஷ் சந்திரபோஸ், மணிவண்ணன், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன், வானூர் வீடியோ அலுவலக பற்றாளர் பரசுராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி செயலர் உத்தரகுமார், கிராம நிர்வாக அலுவலர் உமா, கிராம உதவியாளர், வார்டு உறுப்பினர்கள் கிருஷ்ணராஜ், வளர்மதி, கலா, மகேஸ்வரி, ரேஷன் கடை விற்பனையாளர், அங்கன்வாடி பணியாளர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
மேலும் கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல், மகளிர் சுய உதவி குழுக்களை கௌரவித்தல், ஜல்ஜீவன் இயக்கம், மக்கள் வாழ்வாதாரம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலயத்தின் விண்ணேற்பு திருவிழா தேர் பவனியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டியில் புகழ்பெற்ற புனித பரலோக மாதா பேராலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் விண்ணேற்பு திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு விண்ணேற்பு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து விழாவின் ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலி, நற்கருணை பவனி நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரடி திருப்பலி மற்றும் திருத்தேர் பவனி அதிகாலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. மதுரை உயர் மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி சவரிமுத்து தலைமையில் தேரடி திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு தேரில் விண்ணரசி மாதா அன்னையும் மற்றொரு தேரில் பரலோக மாதா அன்னையும் வீற்றிருக்க பல்லாயிரக்கணக்கான இறை மக்கள் வெள்ளத்தில் பூக்கள் தூவப்பட்டு திருத்தேர் பவனி பேராலயத்தின் 4 வீதிகளிலும் சுற்றி வந்தது. தேர்பவனிக்கு பின்னால் 4 வீதிகளிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பிட்டு சேவை நடத்தினர். மேலும் ஆலய வளாகத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றியும் கொடி கம்பத்தில் மஞ்சள் கயிறு கட்டி தங்களது வேண்டுகோளை கூறி பிரார்த்தனை செய்தனர். தேர்பவனியின் போது லேசான சாரல் மழை பெய்தது. சாரல் மழைக்கு இடையே தேர்பவனி நடைபெற்றது. திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் கலந்து கொண்டனர். விழாவினை முன்னிட்டு அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. கோவில்பட்டி ஜெகநாதன் தலைமையில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேலும் இந்த பேராலயத்தில் தேம்பாவணி எழுதிய வீரமாமுனிவர் பங்கு தந்தையாக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 79வது சுதந்திர தின விழா பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற 79வது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பச்சேரா ஆகியோர் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சமாதானத்தை குறிக்கும் வகையில் வெண்புறாக்களையும் தேசிய கொடி நிறத்திலான மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டனர். தொடர்ந்து காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த 30 காவலர்களுக்கு பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும், சிறப்பாக பணிபுரிந்து வரும் செய்தியாளர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மேலும் பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 255 அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கிய ஆட்சியர் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 79 பயனாளிகளுக்கு 2.80 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் வடிவேல் பிரபு, சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளை கண்டித்து செங்கல்பட்டு நகர காங்கிரஸ் சார்பாக மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளையும் பாஜக அரசுக்கு உடந்தையாக செயல்படும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் செங்கல்பட்டு நகர காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் ஏற்பாட்டில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அங்கிருந்து மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக வந்து மகாத்மா காந்தியடிகள் சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மறைமலை நகர தலைவர் தனசேகர், கூடுவாஞ்சேரி நகர தலைவர் கிருஷ்ணன், காட்டாங்குளத்தூர் தெற்கு வட்டார தலைவர் வின்சென்ட் ராஜ், மதுராந்தகம் வடக்கு வட்டார தலைவர் சத்தியசீலன், திருக்கழுகுன்றம் வடக்கு வட்டார தலைவர் சாகுல் லத்தூர், வட்டார தலைவர் தாமு, வயலூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரத்குமார், செங்கல்பட்டு மாவட்ட துணைத் தலைவர் ஜெயராமன், மாவட்ட பொதுச் செயலாளர் பால விக்னேஷ், நகர துணைத் தலைவர் புரொஃபசர் சீனிவாசன், செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் வேல்விழி, நகர வட்டார காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளை கண்டித்து மாபெரும் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்று கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி கூறுகையில், இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் முறைகேடு அம்பலமாகி உள்ளதால் மத்திய பாஜக அரசையும் பிரதமரையும் நீக்கிவிட்டு பாராளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்றும், உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் தங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நாங்கள் சுய சார்புள்ள அமைப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும்,
அதிகமான வாக்காளர்களை வைத்து பிரதமர் முதல் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரை தேர்ந்தெடுப்பதற்கு மிக சிறப்பான முறையில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த தேர்தல் சீர்குலைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் பாஜக தேர்தல் ஆணையமாக செயல்படுவதாகவும் தேர்தலில் பல முறைகேடுகள் நடந்த பின்னரும் ஜனநாயக நாடான இந்தியா அமைதியாகவே உள்ளது. தேர்தல் ஆணையத்தை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மற்றும் மத்திய அரசை கலைத்துவிட்டு பாராளுமன்றத்திற்கு மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும். அதுதான் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக இருப்பதாகவும் கூறினார். விருத்தாச்சலம் நகராட்சி அலுவலகத்தில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சி அலுவலகத்தில் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் தலைமை தாங்கி நகராட்சி அலுவலக வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் பானுமதி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் கடந்த 25 ஆண்டுகளாக எந்த ஒரு விபத்தில் இல்லாமல் ஓட்டுநராக நகராட்சி வாகனங்களை இயக்கிய ராஜ் என்பவரை பாராட்டி அரை பவுன் தங்க காசு மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பாக தூய்மை பணியாளராக பணியாற்றிய பெண் பணியாளர் ஒருவரை பாராட்டி சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் ராணி, நகராட்சி மேலாளர் ஹரிகிருஷ்ணன், நகரமைப்பு அலுவலர் செல்வம், நகரமைப்பு ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன், உதவி செயற்பொறியாளர் செந்தில், வருவாய் ஆய்வாளர் ஷகிலா, சுகாதார அலுவலர் சிவராமகிருஷ்ணன், நகரமன்ற உறுப்பினர்கள், நகராட்சி அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். திட்டக்குடி நகர பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேசிய கொடியினை ஏந்தி பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் திட்டக்குடி நகர பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நகர பொதுச் செயலாளர் மணிவண்ணன் தலைமையில் சுதந்திரத்தை பேணி காப்போம், சுதந்திரத்தின் மகத்துவத்தை பொதுமக்கள் அறியும் வகையில் இந்திய தேசிய கொடியை கைகளில் ஏந்தி பேரணியாக வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து திட்டக்குடி பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்றனர். இதில் மாவட்ட துணைத் தலைவர் ஐயப்பன் ரவி, மாவட்ட செயலாளர் நாகராஜ், முன்னாள் மாவட்ட செயலாளர் சுரேஷ், நகர துணைத் தலைவர் தியாகராஜன், சின்னதுரை, பூமிநாதன், காமராஜ், ரஞ்சனா உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடி விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். எடமிச்சி கிராமத்தில் ஸ்ரீ ஆலடி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் எடமச்சி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த கிராம தேவதைகளான அருள்மிகு ஆலடி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதம் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு ஆடி வியாழக்கிழமை அன்று ஸ்ரீ ஆலடி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. கோவில் அருகாமையில் தீக்குண்டம் அமைக்கப்பட்டு ஸ்ரீ ஆலடி அம்மனுக்கு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த தீமிதி திருவிழாவில் எடமச்சி ஊராட்சி மன்ற தலைவர் தர்மராஜ் மற்றும் சிவசரிதா, ரமேஷ், வழக்கறிஞர், கிராம பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள், அனைத்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், சுற்றுவட்டாரத்தில் இருந்து வந்த பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மரக்காணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. மரக்காணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய சேர்மன் தயாளன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவர்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துணை சேர்மன் பழனி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிலம்பு செல்வம், ஸ்கீம் வீடியோ அருளரசி, ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மரக்காணம் பேரூராட்சி அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. மரக்காணம் பேரூராட்சி 79வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி தலைவர் வேதநாயகி ஆலவந்தார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பேரூராட்சி செயல் அலுவலர் ஜேம்ஸ் டி சாமி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். துணைத் தலைவர் பலராமன் மற்றும் கவுன்சிலர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கருவேப்பிலங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கருவேப்பிலங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கோவிந்தசாமி கலந்து கொண்டு மூவர்ண தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு கருத்துக்களை வழங்கினார்.
மேலும் அரசு பொதுத் தேர்வில் 100% மதிப்பெண் பெற்ற 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் ரொக்கம் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் ராசப்பா, உதவி தலைமை ஆசிரியர் காமராஜ் மற்றும் இருபால் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஆசிரியை உமா கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் குற்றத்தடுப்பு அமைப்பின் சார்பாக சுதந்திர தின விழாவையொட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட கீழ்கரணை பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் 79வது சுதந்திர தின விழாவானது கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் புகைப்பட அடையாள அட்டை, காலணி, பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டு இந்த விழாவினை பள்ளியின் துணை முதல்வர் சசிகலா வரவேற்புரை கூற, அப்பள்ளியின் முதல்வர் ஹேமலதா மற்றும் இந்த அமைப்பின் மாநில தலைவர் டாக்டர் கோபிநாத் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தனர். முன்னதாக தலைமை ஆசிரியர் மூவர்ண கொடியை ஏற்றி குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் அப்பகுதியின் 17வது நகரமன்ற உறுப்பினர் KR விஜயகுமார், சமூக ஆர்வலர் சிங்கை கணேஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இந்த அமைப்பின் மாநில பொறுப்பாளர்கள் டாக்டர் ஐயப்பன், கருநீலம் மோகன், கார்த்திகேயன், நாகேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அமைப்பின் மாவட்ட பொறுப்பாளர்கள் பாக்யராஜ், முருகன், லோகச்சந்திரன், சுகு, வினோத், நாகராஜ், மன்சூர் அலி, பழனி, மோகன்ராஜ், வினோத்குமார், எழிலரசன், இமான், சரவணன், சரண்ராஜ், மேலும் அப்பகுதியை சார்ந்த பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இறுதியாக அப்பள்ளியின் அமைப்பாளர் ஹேமமாலினி நன்றி கூறினார். திண்டிவனத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்குகளை திருடியதாக கூறி பாஜகவிற்கு எதிராக மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தப்பட்டது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதில் முறைகேடு செய்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றியதாக கூறி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக திண்டிவனம், விழுப்புரம் வடக்கு மாவட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் வாக்குகளை திருடியதாக கூறி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது நேரு வீதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இதில் நகர தலைவர் விநாயகம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு சார் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சுதந்திர தின விழாவையொட்டி மூலிகை தோட்டம் துவக்க விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் வளாகத்தில் பாரம்பரிய நிகழ்வாக மூலிகை தோட்டம் அமைக்கும் நோக்கில் மதுராந்தகம் JK நர்சரி, அகரம் சித்தா மருத்துவமனை, காஞ்சிபுரம் மாவட்ட சீர்மிகு வேளாண்மை விவசாய சங்கம் ஏற்பாட்டில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் மாலதி ஹெலன் பாரம்பரிய நிகழ்வாக மூலிகை செடிகள் ஆடாதொடை, எலும்பொட்டி, திப்பிலி, கற்பூரவள்ளி, பிரண்டை, வெட்டிவேர், பவளமல்லி, பாரிஜாதம் உள்ளிட்ட தமிழக பாரம்பரிய மூலிகை செடிகளை 79வது சுதந்திர விழா நாளில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் வளாகத்தில் நடவு செய்து துவக்கி வைத்தார். இவ்விழாவில் சித்த மருத்துவர் ரவிச்சந்திரன், JK நர்சரி திருவேங்கடம் பிரகாஷ், காஞ்சிபுரம் மாவட்ட சீர்மிகு வேளாண்மை விவசாய சங்க தலைவர் ரத்னகுமார், துணைத் தலைவர் சர்க்கரை, செயலாளர் சீனிவாசன், துணை செயலாளர் கண்ணபிரான், பொருளாளர் மோகன், அருளப்பரெட்டியார், சுந்தரபாண்டியன், பழனி, ஜெரால், விஜயன், நந்தகுமார், ராஜாபாதர், பாலாஜி, சீனிவாசன், வடிவேல், மோகன், ரமேஷ், வேதாச்சலம், கேசவன், மாரிமுத்து, வசந்தராஜா, கவியரசு, கந்தசாமி, மாரியப்பன், ரஜினி, பாஸ்கர், லோகநாதன், செல்வம் ஆகியோர் உடனிருந்தனர். ஆலப்பாக்கம் ஊராட்சியில் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் மலையடி வெண்பாக்கம் பகுதியில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவையொட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமலை திருமலை, ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளா ஜெயசங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆண்டறிக்கை வாசிக்கப்பட்டு ஆலப்பாக்கம் ஊராட்சி வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் வனக்குழு தலைவர் திருமலை, பற்றாளர் வேலாயுதம், ஊராட்சி செயலாளர் மோகன், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், இளைஞர்கள், கிராம பொதுமக்கள் அனைவரும் சுதந்திர தின விழா சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்து அறநிலைத்துறை சார்பில் திண்டிவனம் லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவிலில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்து அறநிலையத்துறை சார்பில்
திண்டிவனம் லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. இதில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், நகர செயலாளர் கண்ணன், துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல், செயல் அலுவலர் சூரிய நாராயணன், 18வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் லட்சுமி பிரபா, முன்னாள் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் பரணிதரன், திமுக நிர்வாகிகள் ஆடிட்டர் பிரகாஷ், ஏழுமலை, செல்வம், சேகர், ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிளியனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிளியனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமை தாங்கி தேசிய கொடி ஏற்றி வைத்து மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் தாட்சாயணி உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். தென்கலவாய் ஊராட்சியில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்கலவாய் ஊராட்சியில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர் ஏழுமலை, ஊராட்சி செயலாளர் முருகன், கிராம நிர்வாக அலுவலர் அழகுவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மரக்காணம் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் பழனி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் ஊராட்சியில் குடிநீர் வசதி, சாலை வசதிகளை மேம்படுத்துதல், ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்தல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிபதி சந்திரசேகரன் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகளை வழங்கினார். நாட்டின் 79வது சுதந்திர தின விழா செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி சந்திரமோகன் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு வழக்கறிஞர் சங்கம் சார்பாக 79வது சுதந்திர தின விழா கடந்த ஒரு மாத காலமாக வழக்கறிஞர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு கிரிக்கெட், கேரம், செஸ், வாலிபால், பேட்மிண்டன் போன்ற போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்ற வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கறிஞர் உதவியாளர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி சந்திரசேகரன் மற்றும் மாவட்ட கூடுதல் நீதிபதி சரவணகுமார் கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற வழக்கறிஞர் மற்றும் வழக்கறிஞர் உதவியாளர்களுக்கு கேடயம், பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கினர். இந்த நிகழ்வில் ஏனைய நீதிபதிகள், செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் மகேஷ்குமார், செல்வகுமார் மற்றும் வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர் உதவியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார். நாட்டின் 79வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக இன்று கொண்டாடப்பட்டது. அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார். பின்னர் திறந்த ஜீப்பில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் சென்று காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டு காவலர்கள் அளித்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் உலகெங்கும் சமாதானம் நிலவ வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் வெள்ளை புறாக்களை பறக்கவிட்டும் இந்திய தேசிய கொடியின் மூவர்ண நிறத்தை குறிக்கும் வகையில் பலூன்களை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் பறக்கவிட்டனர். இதனையடுத்து சிறப்பாக பணிபுரிந்த 200 அரசு அலுவலர்கள், காவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி வழங்கினார். இதன் பின்னர் 53 பயனாளிகளுக்கு 2,63,69,733 ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி வழங்கினார். விழாவில் தேசிய பற்றை விளக்கும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மேலும் சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் மூவர்ண கொடியினை குறிக்கும் வகையில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பொதுமக்களை மிகவும் கவர்ந்தது. ஸ்ரீ பெரும்புதூர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஒன்றிய பெருந்தலைவர் ஏற்றி வைத்தார். ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள காந்தியடிகளின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து கொடிவணக்கம் செய்தார். அதைத் தொடர்ந்து அரசு அலுவலர்கள் மற்றும் மாணவர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் நகரமன்ற தலைவர் சாந்தி சதீஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் ஹேமலதா, துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணியம், வார்டு கவுன்சிலர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சிகளில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. பாலநல்லூர் ஊராட்சியில் நேரு தலைமையிலும், சிறு மாங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் கன்னியப்பன் தலைமையிலும், குன்னம் ஊராட்சியில் தமிழ் இலக்கியா பார்த்திபன் தலைமையிலும்,
வல்லம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா தேவி தர்மா, பிள்ளைப்பாக்கம் ஊராட்சியில் காயத்ரி வெங்கடேசன் தலைமையிலும், பன்ருட்டு ஊராட்சியில் அர்ஜுனன் தலைமையிலும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சின்னவளையம் மங்களம் மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பால்குடை விழா விமர்சையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள சின்னவளையம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆடி மாதத்தை முன்னிட்டு கிராம மக்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த விழாவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் என அனைவரும் பக்தி சிரத்தையுடன் கலந்து கொண்டனர். தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிய அம்மனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து சென்றனர். ஏரிக்கரையில் இருந்து சக்தி கரகம் சுமந்து மஞ்சள் ஆடை அணிந்து சிலர் அக்னி சட்டிகளை ஏந்தி நேர்த்திக்கடனை செலுத்தினர். பம்பை மேளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்த பக்தர்கள் கோவிலை அடைந்ததும் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நாட்டின் 79வது சுதந்திர தின விழா. தேசிய கொடி ஏற்றி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய தேரோட்டம். ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். குறிஞ்சி நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தேசிய கொடியேற்றி வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.